நான் இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். சட்டமன்றத்தை நீங்க சொன்னீங்களா, உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் உடம்பு, ராஜாஜி உட்காந்துக்கிறார், திருவிக்கா உட்காந்துக்கிறார், தமிழ் தென்றல் மிகப்பெரிய நீங்க சொன்ன அன்பு ஊற்றெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. தேவதாசி முறைக்கு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பேசுறாங்க. பேசிக்கிட்ட போய் எல்லாம் எடுத்தாங்க சொன்னாங்க, பெண்கள் இதை செய்யணும், அது கடவுளுடைய தொண்டு, அதெல்லாம் விட்டுறக்கூடாது, நான் விளையாட்டு அடிச்சுக்கிறீங்களா, இதெல்லாம் பெரிய பாக்கியம்னு சொன்ன பொழுது அந்த அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. தந்தை பெரியார் கூப்பிட்டு வச்சு, என்னம்மா பிரச்சனை, இந்த மாதிரி ஐயா என்ன போட்டு ஓவரா கலாய்க்கிறானுங்க உள்ள போட்டு. அப்படியா, நான் சொல்றதை நாளைக்கு போய் சொல்லு. அந்த அம்மா மறுநாள் சட்டசபைக்கு போனாங்க. நேற்று நான் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன், மன்னிக்க வேண்டும், அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். இன்றைக்கு தான் தெரிந்தது எவ்வளவு பெரிய புனிதமான செயல், எவ்வளவு பெரிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய செயல். நான் ஏற்றுக்கொள்கின்றேன். காலகாலமா எங்க ஜாதிக்காரங்க தான் இந்த பொட்டு கட்டுறதுன்னு சொல்லிட்டு விட்டுருந்தீங்க. இந்த புண்ணிய காரியம் நாளில உங்க அக்கா தங்கச்சிங்களும் அனுப்புங்க அப்படின்னாங்க. எவ்வளவு பெரிய இது அறிவு, எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை இந்த சமூகத்தில் தந்தை பெரியார் மூலமாக ஒரு பெண்ணுடைய உரிமையை பெண் வைத்தே பேச வைத்தார். கொஞ்சமா இவ்வளவு நூலகம் இருக்குன்றீங்களே, இவ்வளவு நூல் இருக்குன்ற ஒன்றை சொல்லுகிறேன். எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க, சோழன் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. இப்போ நீங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்க, இந்திய கப்பற்படையும் அமெரிக்காவுடைய கப்பற்படையும் ஒன்றாக இணைந்து பயிற்சி செஞ்சாங்க. அப்ப இருந்த நம்முடைய அதிகாரிகள்லாம், அமெரிக்காவுடைய டெக்னாலஜி நல்லா இருக்குல்ல, ரொம்ப டெக்னாலஜி அருமையா இருக்குல்ல, நியூ டெக்னாலஜி சத்தியமா கிடையாது. அவன் யாரடா காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னா, ராஜராஜ சோழனுடைய கப்பல் படையுடைய அந்த ஒட்டுமொத்த வரைபடத்தை இன்றைக்கும் அமெரிக்கா இன்றைக்கும் பின்பற்றுகிறது சொன்னால், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு அறிவாளி நம்மிடம் இருந்தான், அவனை அமெரிக்கா போட்டுகிறது.